ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்த குழு. ஆன்சர் டி. சுரண் சிங் கமிட்டி. த சுரண் சிங் கமிட்டி 1976 நியமிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? ஆன்சர் ஏ. ராஜமன்னார் குழு. இந்த ராஜமன்னார் குழுவில் 3 பேர் கொண்ட குழுவாக அமைக்கப்பட்டது. இது 1969 அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? ஆன்சர் ஏ. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பி. 1946. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆன்சர் ஏ. 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? ஆன்சர் டி. 1946 டிசம்பர் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? ஆன்சர் ஏ. 1949 நவம்பர் 26. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்? ஆன்சர் டி. 1950 ஜனவரி 26. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தன் கையால் எழுதியவர்? ஆன்சர் டி. பிரேம் பிகாரி நரேன் ரைசடா. இதில் உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இவர் அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பாணியில் எழுதினார்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரை யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் பி. ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எப்பொழுது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் சி. 1947 ஜனவரி 22. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்? ஆன்சர் சி. 5. அவை என்னன்னா, பிறப்பின் மூலம் குடியுரிமை, வம்சாவளி மூலம் குடியுரிமை, பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை, பிரதேச இணைவு மூலம் குடியுரிமை, இயல்பு குடியுரிமை என 5 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி. 1976. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள்? ஆன்சர் சி. 5 முதல் 11 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சி. சட்டப்பிரிவு 17. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் டி. சட்டப்பிரிவு 21A. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவுகளை எந்த சூழ்நிலையிலும் தடை செய்ய முடியாது? ஆன்சர் ஏ. சட்டப்பிரிவு 20, 21. 144 தடை உத்தரவுன்னு சொல்லுவோம்ல, அந்த 144 தடை உத்தரவின் போது கூட இந்த சட்டப்பிரிவு 20, 21 தடை செய்ய முடியாது. சட்டப்பிரிவு 20 என்பது குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பதிலிருந்து பாதுகாப்பு தருகிறது. சட்டப்பிரிவு 21 உயிருக்கும் தனிமனித சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது?
ஆன்சர் சி பகுதி 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளன? ஆன்சர் டி 5. அவை என்னன்னா ஆர்க்குணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினாவும் நீதி பேராணை. நீதி பேராணை என்பது நீதிமன்றத்தால் வழங்கப்படும் கட்டளை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிடுகிறார்? ஆன்சர் டி சட்டப்பிரிவு 32. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.